அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். அதுக்கு முதல்ல ஒரு பீர்க்கங்காய் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை அடுப்பு மேலே வச்சு சுட போகிறோம். அதனால் நீங்கள் அப்படியே கூட வச்சு சுட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி. இது ரொட்டி செக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரொட்டி எல்லாம் செஞ்சோம்னா நல்லா பஃப்னு வரதுக்கு அடுப்பு மேலே வைக்கும் போது இதில் காட்டினோம்னா நல்லா பஃப்னு வரும். ஆல்ரெடி ரொட்டி வீடியோவில் நான் இதை காமிச்சிருந்தேன். இப்போ இந்த மாதிரி இதில் வச்சுட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டைரெக்டாக ஸ்டாண்டு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாண்டில் வச்சும் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பர்னர் மேலே வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு சுட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இதுவும் இல்லை ஸ்டாண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பர்னரில் வச்சுக்கலாம். அடுப்பு இருந்தால் ஃபுல்லாக நீளமாக சைஸில் அப்படியே கூட அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு பாருங்க நல்லா சுட்டுருச்சு. இதை நம்ம திருப்பி இன்னொரு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லா சைடும் நல்லா சுட்டுருச்சு. இந்த மாதிரி நல்ல கருப்பாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் 2 தக்காளி பழம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதோட தோல் ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த தோலை அப்படியே வச்சிடலாம், சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த அடுப்பு ஃப்ளேவர் பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே தான் எல்லாத்தையும் மேஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதே மாதிரி 2 தக்காளியையும் சுட்டு வச்சுருக்கோம். இதையும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தோல் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தோலில் தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நான் அப்படியே இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கிறேன். தக்காளியையும் பீர்க்கங்காயும் 2த்தையும் தனித்தனியாக மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி மேஷ் பண்ணது இங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் மேஷ் பண்ணது இங்கே எடுத்து வச்சாச்சு. நீங்கள் இந்த பிளாக் வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஆனால் இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2த்தையும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் மேஷ் பண்ண தக்காளி, அதோட மேஷ் பண்ண பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடு அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம அடுப்புலலாம் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் இதுக்குள்ளே வச்சு ஒரு நசுக்கி சேர்த்தோம்னா அந்த காரம் ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அழுத்தி நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ண மாதிரி பிசைஞ்சோம்னா அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், அந்த கொத்தமல்லியோட அந்த டேஸ்ட்லாம், அந்த வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாவை இந்த மாதிரி வச்சு நசுக்கி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி மேஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ்ங்க. இது எல்லார் வீட்லேயுமே ஒரு வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை செய்வாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம இதை எல்லாத்து கூடவும் சாப்பிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாதத்துக்கு கூட ஒரு சாம்பார், ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் கூட இதை சைட் டிஷ் மாதிரி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.